ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 8 ஆஃப் நார்செட் MCQ மேரத்தான். இன்னைக்கான கொஸ்டின், த அப்சர்வபிள் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் ஆஃப் டிசீஸ் பிரசன்ட். ஓகே, ஐஸ்பர்க் ஃபினாமினானா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு இமேஜ் ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பாருங்க. அந்த இமேஜ் வந்துட்டு சொல்லும் ஐஸ்பர்க்னா என்ன. ஆக்சுவலாக கடலுக்கு அடியில் ஐஸ் நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் கடல் மேலே சின்னதாக தான் தெரியும். அதுதான் ஐஸ்பர்க் ஃபினாமினா அப்படிங்கிறது. இதே தான் டிசீஸ்க்கும் சொல்லுவாங்க. டிசீஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு கம்யூனிட்டியில் இதை ஒரு ஏரியாவில் வெறும் 10 கேஸ் தான் பாசிட்டிவ் ஆயிருக்குன்னா அன்பாசிட்டிவ் கேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம கோவிட்-19 எக்ஸாம்பிள் தான். என்னது, ஒரு 10 பேர் தான் கோவிட்-19 பாசிட்டிவ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இருந்த நிறைய பேர் பாசிட்டிவாக இருந்தாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க. அது பேர் தான் ஐஸ்பர்க் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த டிப் என்ன சொல்லுது, அந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க் டினோட்ஸ். ஓகேவா? ஆப்ஷன்ல ப்ரிவென்டபிள் கேசஸ், கிளினிக்கலி அன்னோன் கேசஸ், கிளினிக்கலி நோன் கேசஸ், டைடு கேசஸ். ஓகேவா? ஸோ டைடு கேசஸும் கிடையாது, ப்ரிவென்டபிள் கேசஸும் கிடையாது. டிப் என்ன சொல்லுன்னா கிளினிக்கலி நோன் கேசஸ் தான் சொல்லும். கரெக்டா? ஸோ இதே ஆப்போசிட்டாகவும் கேட்கலாம். எப்படி, இந்த ஐஸ்பர்க் ஃபினாமினால இம்மர்ஸ்ட் என்ன காட்டும்னா கிளினிக்கலி அன்னோன் கேசஸை காட்டும். ஓகேவா? ஸோ அதாவது கடலுக்கு மேலே இருக்க அந்த ஐஸ் என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ், நோன் கேசஸ் காட்டும். கடலுக்கு கீழே நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கிளினிக்கலி அன்னோன் கேசஸை காட்டும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கிளினிக்கலி நோன் கேசஸ்.